தங்கம் வாங்குனா மட்டும்தான் அக்ஷய திருதியையா? இல்லவே இல்ல. இந்து மற்றும் சமண மதங்களில் அழியா வரம் தரும் நாளாக இது ஏன் கொண்டாடப்படுது தெரியுமா? வரலாறும் உணர்வும் கலந்த நாள் இது. கங்கை நதி பூமிக்கு வந்ததும் வியாசர் மகாபாரதத்தை எழுதத் தொடங்குனதும் இதே நாள்லதான். ஒரு புதிய யுகமே பிறந்த நன்னாள். இங்க பக்திக்கு பஞ்சம் இல்ல. குசேலரின் ஒரு பிடி அவளுக்கு கண்ணன் செல்வத்தை அள்ளிக் கொடுத்ததும், பசிப்பிணி போக்க பார்வதி அன்னபூரணியா வந்ததும் இதே திதியில்தான். வரலாறும் பக்தியும் நமக்கு உணர்த்துவது ஒன்னே ஒன்னுதான். தங்கம் வாங்குறது முக்கியமில்ல, மனசார மத்தவங்களுக்கு தானம் செய்றதுதான் அக்ஷயமாக, அதாவது அழியாமல் பெருகும். உங்க அன்பும் கருணையும் வற்றாத அக்ஷய பாத்திரமா மாறட்டும். ஏழைகளுக்கு உதவுவோம், புண்ணியத்தை சேர்ப்போம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உண்மையான அக்ஷய திருதியை கொண்டாடுங்க.